actually I'm from the entertainment industry. நான் வந்து 1995 என்னோட கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். முதல்ல ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ஆடியோ லைட்ஸ், கேம்ஸ் மேனுஃபேக்சரிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமா, ஹோட்டல், ரிசார்ட்ஸ், கிளப்ஸ், தீம் பார்க்ஸ் கட்டுறது. சவுத் இந்தியாவில் நான் ஒரு கேம் மேனுஃபேக்சரர். அதாவது மக்களை வந்து சந்தோஷப்படுத்தி சம்பாதிக்கணுன்றது என்னோடய சின்ன வயசு ஆசை. அந்த ஒரு விஷயத்தில் நான் வந்து இவ்வளோ ஒரு இண்டஸ்ட்ரி லைனில் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் நம்ம கம்பெனியில் இருக்கணுன்றது என்னுடைய ரிசர்ச்சாக இருந்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன வயசுலேருந்து நான் வால்ட் டிஸ்னி ஒரு ரோல் மாடலாக எடுத்து இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்றது தான் என்னுடைய கனவு. ஸோ ஆல்மோஸ்ட் 28 வருஷங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் என்னென்னா பேக் ஹெண்டில் இருந்திருப்பேன். நிறைய ஷோஸ்லலாம் அழகி போட்டிகள் நடக்கிறதோ இல்லை பெரிய எக்ஸிபிஷன் ஷோ அதிலெல்லாம் நான் வந்து கேம்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி பேக் ஹெண்டில் இருந்திருக்கேன். 2008 முதல் முறையாக இறையன் ஐஏஎஸ் அவர்களால் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையுடைய முதல் உணவு மற்றும் விளையாட்டு திருவிழாவை நான் தான் முதல்ல பண்ணேன் 2008. அதுக்கப்புறம் 15 வருடங்கள் கழித்து இன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட் வந்து நடுவில் நான் தீம் பார்க் கட்டுறதுன்னு நிறைய விஷயங்கள்ல இருந்ததுனால கோவிட் ஒரு 3 வருடங்களால் இதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகிருந்தது. ஸோ இப்போது ரைட் நவ் வி ஆர் கம்மிங் அவுட் வித் அ வெரி குட் கான்செப்ட். அதாவது இந்த வருஷம் நாங்கள் மிகப்பெரிய தீவுத்தடலில் ஒரு பெரிய பிளான் பண்ணோம். ஆனால் எலெக்ஷனை முன்னிட்டு எங்களுக்கு சரியான இது கிடைக்கல. ஸோ அதனால் நாங்கள் டெண்டர் தள்ளி போயிட்டே இருந்தது. கடைசியில் வந்து அது அலோவே பண்ணலை. திடீர்னு இப்போ கேட்டால் ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க அங்கே பஸ் ஸ்டாண்டு வரதாக. ஸோ அதனால் இப்போ தீவுத்தடலில் பண்ண முடியணுன்னே 12 நாட்கள் ஒரு 12 to 14 days இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு இடம் தேடி வந்தப்போ தான் நாங்கள் இந்த ஃப்ரெஞ்ச் ஃபுட் வில்லேஜ்னு சொல்லி ஈசிஆரில் ஒரு இடம் பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல வி ஹவ் ஜஸ்ட் இந்த கான்செப்ட் எப்படியா பண்ணிடணும் இந்த சம்மருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். மெயினாக வந்து நாங்கள் ஒரு கான்டெஸ்ட் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். நேஷ்னல் மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஒரு குழந்தைங்களை வந்து இப்போ நார்மலாக நடக்கிற எல்லா போட்டிகளும் ஒரு டான்ஸரோ ஒரு பாடகரோ இல்லைன்னா வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிற எல்லா போட்டிகளுமே எப்படி இருக்குன்னா ஒரு வின்னர் வராங்க, ஜோடி நம்பர் 1 ஒரு ஜோடி வின் பண்ணுறாங்க. அப்புறம் 2வது வரவங்க 3வது வரவங்களாம் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் போகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இந்த டான்சர்ஸ் இல்லாமல் சிங்கர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபீல்டில் அவங்க இருந்துட்டு அந்த ஃபீல்டில் அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வரலன்னா அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஷன் போகிறாங்க. முதல்ல வரவங்களுக்கெல்லாம் பேரு புகழ் எல்லா ஊர்லேயும் நிறைய விஷயங்கள் எல்லாம் நடக்குது. ஆனால் 2வது 3வது வர்றவங்க அவங்களுக்கு வந்து எந்த இதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா நேஷ்னல் மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்தோம். மல்டி டேலண்டட் பர்சன்னா என்ன, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு துறையிலும் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் கண்டிப்பாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சினிமான்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மல்டி டேலண்ட் பர்சன் யாரோ சொல்லுங்களேன். நான் கேஷுவலாக பேசலாம் இல்லையா? டி ராஜேந்தர். ஓகே, கரெக்ட். நெக்ஸ்ட் ஓரளவுக்கு அடுத்ததாக ஹிப்ஹாப் தமிழா ஓரளவுக்கு ஒரு 20% சொல்லலாம். கமல் யாருங்க சொன்னீங்க? அவருக்கு கண்டிப்பாக கை தட்டுங்க. கமலஹாசன் அவர் ஒருத்தர் தான் நம்ம வந்து மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்னு சொன்னால் சினிமா லிஸ்டில் டைரக்டரா, ப்ரொடியூசரா, பாடகரா, சிங்கரா, டான்ஸரா, இந்த மாதிரி எல்லா விதமும் டெக்னாலஜி கொண்டு வர்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் இருக்கிற ஆள் அப்படின்னு பார்த்தா கமலஹாசன் ஒருத்தர் தான். நான் 3 வயசுலேருந்து அவருடைய ரசிகர். அதனால் கண்டிப்பாக சொல்லி தான் அவன். ஏன்னா அவரை பார்த்து நான் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டவன். ஸோ ஐ லவ் கமலஹாசன் ஃப்ரம் த சைல்ட்ஹுட். இல்லை சார், அது நீங்கள் கரெக்ட். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். எப்படி சார் சொல்கிறீங்க? சரி, டி ராஜேந்திரன் என்னெல்லாம் பண்ணுவார் நீங்கள் சொல்லுங்களேன். இல்லைங்க, அடுத்தது இதெல்லாம் பண்ணுவார். பரதநாட்டியம் ஆடுவாரா? இல்லை சார், அவர் பரதநாட்டியம் ஆடுவாரான்னு கேட்டேன். அவர் பரதநாட்டியம் ஆடுவாரா? ஆட மாட்டார். நான் ஒரே பதில் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ மல்டி டேலண்ட்ன்றது இப்படி தான் சார். நானும் டி ராஜேந்திரன் சார், தப்பியாக தெரிஞ்சுடாதீங்க. என் பக்கத்து வீட்டுக்காரரு அவரு. இருங்க. ஐயோ, டாபிக் வேலை போயிடாதீங்க. ஒரே நிமிஷம், லாஸ்டா பேசலாம். டாபிக் வேற போயிடாதீங்க. நான் வந்து அரசியல் கமலுக்கு வரல, சினிமா கமல் பற்றி பேசிட்டு இருக்கேன். ஆனால் தயவுசெய்து டாபிக் வேறு டைவர்ட் ஆக வேண்டாம். ஸோ அவர் ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது வந்து இந்த மாதிரி பல துறைகளில் ஒரு மல்டி டேலண்ட். உங்களோட ப்ரெஸ்லேயே நான் கேட்குறேன், எல்லாருமே கேமரா, எல்லாருமே எடிட்டிங், எல்லாமே வந்து பண்ணக்கூடிய ஆட்கள் அப்படின்றது ரொம்ப கம்மி. ஸோ அந்த மல்டி டேலண்ட் பர்சன்களை உருவாக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு பெரிய ட்ரீமாக இருந்தது. ஸோ நான் சின்ன வயசில் வந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். கார்பெண்டர் வேலை, பிளம்பர் வேலை, பெயிண்டிங் வேலை,
எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், இந்த மாதிரி எல்லா வேலையும் நான் வந்து ஏன் கற்றுக்கிட்டேன்னா, அந்த நான் என்னோட படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் +2 ஃபெயிலு. ஆனால் நான் இன்னைக்கு ஒரு 5-6 கம்பெனி சிஇஓவாக இருக்கேன், நிறைய விஷயங்கள் பண்ணுறேன். எனக்கு ஒரு 12 கம்பெனி இருக்குது. இதெல்லாம் லைஃப்பில் எப்படி வந்ததுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான், வேறு எதுவும் இல்லை. படிப்பால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனால் என்னோட கம்பெனிக்கு நான் எல்லாமே நான் பண்ணிக்கிறேன்னா அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் ஒர்க்கிங் தான், வேலை கற்றுக்கு செஞ்சு அந்த வேலையோட அனுபவம் தான் புதுசான விஷயங்களை செய்ய முடியுன்ற நம்பிக்கை எனக்குள்ளே வளர்ந்தது. அந்த மாதிரி வந்த நம்பிக்கையில் தான் இன்றைக்கி நான் நிறைய விஷயங்கள் புதுமையாக செஞ்சுட்ருக்கேன். அது புதுமையாக இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள், அது வரைக்கும் எனக்கு சொல்ல வேண்டாம். கேம்ஸ் அப்படின்றது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி சார். அந்த கேம்ஸ் இண்டஸ்ட்ரியை நான் வந்து வேறு லெவல் கொண்டு போகணும் அப்படின்றது தான் என்னுடைய கனவாக இருந்தது. ஸோ இப்போ நார்மலாக இன்றைக்கி VR அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. எலக்ட்ரானிக் கேம்ஸு, வீடியோ கேம்ஸ், ஆர்கேட் கேம்ஸு, அது மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. ஆனால் அந்த அத்தனை கேம்ஸும் குழந்தைங்களுடைய படிப்பை வந்து பாதிக்குதுன்னு தான் என்னுடைய கருத்து. ஏன்னா அவங்களோட கண்ணு கெட்டு போகுது வீடியோ கேம் ரொம்ப நேரம் ஆடினா. அது ஒரே கிளாக் வந்து ஆடுறதுனால உடம்புல வந்து அவங்க பாடி பெயின்ஸ் வரும். அவங்க நிறைய வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்சஸ் இருக்குது இந்த லேட்டஸ்ட் டெக்னால. இன்னும் போக போக லாங் ஸ்க்ரீனில் இருந்து பக்கத்து ஸ்க்ரீன் வந்து இப்போ கண்ணுக்கு இருக்க கொண்டு வந்து VR கொண்டு வந்துட்டாங்க. அது எவ்வளோ பெரிய உடம்பு கெடுதல்ன்றத அது மக்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனால் அதை நாங்கள் ரிசர்ச் பண்ணதில் அது கெடுதலாக நாங்கள் அதை ட்ரீட் பண்ணுறோம். திருப்பி பசங்களெல்லாம் ஃபிசிக்கலாக விளையாட வைக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய மெயினான விஷயம். இப்போ நானும் வந்து 360 டிகிரின்னு ஒரு கேம் யூஸ் பண்ணுறேன் பசங்களுக்கு. அது எப்படின்னு கேட்டால் ஒரு கன்னை கையில் வச்சுக்கிட்டு அது மொபைல் மாட்டிட்டு தூக்கி வச்சுட்டு சுற்றி சுற்றி சுடணும். அது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும், கை கால்கள் அவங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்கும். வீடியோ கேம்ன்றது இப்படி உட்காந்துக்கிட்டு அப்படியே ஆடுறதுன்றது இருக்கக்கூடாது. ஸோ அப்போ என்னுடைய மெயினான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எவ்வளோ பெஸ்ட்டாக ஒரு கிளைண்ட்டுக்கு என்கிட்ட ஒரு கல்யாணத்துக்கு ஒருத்தர் வராருன்னா அந்த கல்யாணத்தில் மேஜரான ரோல் நான் பண்ணுவேன். அவருக்கு ஏதோ நான் போய் சமைக்க மாட்டேன், ஆனால் சமைக்கிற அந்த மெனுவிலேருந்து எல்லாமே ஒரு விஷயங்களும் நான் பர்ஃபெக்டாக அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஒரு ப்ரோக்ராமில் டிஜே, ஆர்ட் டைரக்டர் வேலை, இந்த மாதிரி மல்டிபிள் வேலை பண்ணுறதுனால நமக்கு வந்து அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால பட்ஜெட்டை என் கஸ்டமருக்கு நான் கம்மியாக கொடுக்க முடியும். ஒரு வாட்டி நான் TVS உடைய லாஜிஸ்டிக் ஒரு ஈவெண்ட் பண்ணுறேன். 28 பேர் கொட்டேஷன் கொடுத்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு கொட்டேஷன் நான் கொடுத்தேன். 28 பேர் கொட்டேஷனில் எனக்கு தான் த்ரூ ஆச்சு. பிகாஸ் என்னுடைய ப்ரைஸிங் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, ரீசனபிளாக இருந்தது. நான் 28 வருஷம் முன்னே கம்பெனி ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு இருக்கிற டாப் மோஸ்ட் மைம் கோபி இருக்காரு சினிமா இண்டஸ்ட்ரியில். அதுக்கப்புறம் ட்ரம்ஸ் ஜஸ்ட் ட்ரம்ஸ் முரளின்னு இருக்காரு, ரெடின் கிங்ஸ்ல இருக்காரு, அவர் என்னோட சீனியராக இருந்தார். இந்த மாதிரி நிறைய என் கூட இருந்தவங்க எல்லாம், வடிவேல் பிள்ளை ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்பரேட் மெஜிஷியன், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கலான இருக்கிற ஆளுங்கள்லாம் இன்னைக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரு ப்ரைஸ் வைஸ் எனக்கு ரொம்பவே இது எக்கனாமிக்கலாக இருக்கும். ஸோ அதனால் வந்து என்ன என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஒரு நல்ல ட்ராவலிங் இருக்குது. அடுத்தது இந்த கேம்ஸை வந்து நான் 2004 தான் முதல் முறையாக எடுத்தேன். அது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட். பட் நான் யார் என்னன்னு சொல்ல விரும்பல. ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு வேலை வந்தப்போ அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்காதப்ப அங்கேயே நான் அவங்ககிட்ட ஒரு பொட்டன்ஷியலை பார்த்து கேம்ஸை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அங்கேயே அந்த கேம்ஸை வச்சு பப்ளிக் அட்ராக்ட் பண்ணி அவர் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் மைனஸ் பண்ணி அடுத்தது அப்புறம் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கேம் சென்டருக்குள்ளே 2004 என்ட்ரானேன். இன்னைக்கு என்னோட கேம்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 172 கேம்ஸ் மேலே வச்சிருக்கேன். கேம்ஸில் பல வகைகள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் மார்க்கெட்டில் VRஓ, இந்த இன்ஃப்ளேட்டபிள்ஸ் விளையாடுறதோ, இல்லைனா வந்துட்டு ஆர்கேட் கேம்ஸு, இந்த மாதிரியான வெரி ஃபியூ கேம்ஸ் தான் இருக்கும். பட் என்கிட்ட ஒரு 14-15 கேட்டகரி நான் பிரிச்சிருக்கேன். கப்புள்ஸுக்குன்னு தனி கேம், டீனேஜுக்கு தனி கேம், ஸ்டாமினா கேம். உங்களோட ஜிம்மை நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அதை நான் கேமாக பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் அதில் விளையாடுனீங்கன்னா ஒரு ஜிம் ஒர்க் அவுட் பண்ண ஃபீல் உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கேமாகவும் இருக்கும். இது வந்து நான் அபிராமி மாலில் நான் வந்து மேலே 3rd ஃப்ளோரில் வச்சுருந்தேன். ஸோ அப்போ நல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய ஆடினாங்க. ஸோ அதே மாதிரி வந்து அட்வென்ச்சர் கேம் ஜோனு, அதுக்கப்புறம் மேசஸ், இந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்களை வந்து கேம்ஸ் இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு 2004 இன்னி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அதுக்கு நான் உருவாக்கி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஆண்டவன் புண்ணியத்தில், சாரி நான் அகதியாக சொல்ல நினச்சிடாதீங்க. அதனால் வந்துட்டு என்னென்னா இப்போ கேம்ஸில் வந்து இந்த வாட்டி அதை எப்படியாவது நான் சென்னைக்கு அதை கொண்டு வந்துடணுன்ற என்னோட பிளானில் தான் இந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது பண்ணணுன்ற. பட் எலெக்ஷனால நிறைய டிஸ்டர்பன்ஸ் தள்ளி போச்சு, அந்த சிச்சுவேஷன்ஸ் எங்களால் பண்ண முடியல. ஸோ கேம்ஸ் அப்படின்ற மெயினான ஒரு விஷயத்தை எடுத்து என்ன சார் எதுக்கு கேம்ஸ் வந்து ஒரு மெயினான விஷயம் எடுத்துட்டு பொதுவாக கேம்ஸ் அப்படின்றது இன்னைக்கு வந்து இளைஞர்கள் மட்டும் தான் ஆடுறாங்க, குழந்தைகள் மட்டும் தான் ஆடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 6 வயசு ஒரு பையனும் குழந்தை தான், 60 வயசு தாத்தாவும் ஒரு குழந்தை தான். ஸோ 2 பேரையும் இருக்கிற 6லேருந்து 60 இருக்கிற அனைவரையும் விளையாட வைக்கணுன்ற ஒரு கான்செப்டில் தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நான் மெயின் கண்டென்ட்டுக்கு வந்துடுறேன். திஸ் இஸ் கோயிங் டு பி அ ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் சென்னை ஒரு 3 மெகா ஈவெண்ட்டை நம்ம ஒன்றா கொண்டு வரோம் அப்படின்றது தான். முதல்ல வந்து இந்த நேஷனல் மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட், அது வந்து என்னன்னா மல்டி டேலண்ட் உள்ள பசங்க அவங்கள வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி தமிழ்நாடு மொத்தத்துக்கும் ஒரே ஒரு ஆள் தான் வின்னராக வருவாங்க. ஃபஸ்ட்டு சென்னையில் ஆரம்பிக்கிற இந்த ஈவெண்ட்டு
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டெல்லியில் போய் முடிக்கிறதாங்க நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சென்னையில் மட்டும் சென்னை டிஸ்ட்ரிக்டில் 1,00,000 பிள்ளைகளை நாங்கள் வந்து மல்டி டேலண்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும். மற்ற கான்டெஸ்ட் மாதிரி இது கிடையாது. இது ஒரு டிஃப்ரெண்டான கான்டெஸ்ட். ஒரு ஆளுக்கு எத்தனை முறை வேணால் ப்ராக்டிஸ் பண்ணலாம், எத்தனை முறை வேணால் இல்லை வரலாம், எதில் வேணால் ஜெயிக்கலாம். பட் யார் அதிக முறையாக நம்பர் 1 பிளேஸில் வராங்களோ அவங்களுக்கு வந்து டாப்ல போவாங்க. அப்ப நீங்க மறுபடியும் கேட்கலாம், என்னங்க இப்ப திருப்பி நீங்க ஃபர்ஸ்ட்னு சொன்னீங்க, அப்ப ரெண்டாவது மூணாவது என்னன்னா, இந்த ரெண்டாவது மூணாவது அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்டேக் பண்றதுக்கான சான்ஸ் இங்க இருக்கு. ஏன்னா இது அவன் மறுபடியும் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இந்த லீட்ல மேல போக முடியும். ஸோ அதனால தான் இது ஒரு என்டையர் தமிழ்நாடுக்கு ஒருத்தர்னா, அதே மாதிரி 10 ஸ்டேட்ல வந்து நாங்கள் இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணி இது ஒரு 3 வருட காலங்கள் இதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் என்ற பிளான் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கிற ஒரு மொத்தம் அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற சிஎம் கையால் அந்த பிள்ளைங்களை வந்து அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் வரவங்களை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கோம். அதே நேரத்தில் கடைசி வின்னரை பாரத பிரதமர் கையால் கொடுக்கணுன்றது எங்களுடைய கனவு. அது நடக்குமான்றது எங்களுக்கு தெரியாது. பட் எங்கள் கனவு சொல்றதுக்கு உரிமை எங்களுக்கு இருக்கு, நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ இந்த நேஷனல் மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட்ன்றது ஒரு விஷயம். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ நம்மளுடைய ஈவெண்ட்ல 3 மெகா இன் 1 ஷோ நம்ம சொல்லியிருக்கோம். அதில் முதல் ஷோவான வந்து நான் வச்சிருக்கிறது இந்த நேஷனல் மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட்ன்றது தான். ஸோ இந்த மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 to மத்தியானம் 2 o'clock வரைக்கும் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 to 3 நாங்கள் எங்களோட ஈவெண்ட்ல லஞ்ச் பிரேக்னு விட்டுருக்கோம் காமனாக. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா 3 to 7 நாங்கள் வந்து கேம் ஷோஸ், ஃபன் கேம் ஷோஸ்ன்னு வந்து ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஃபன் கேம் ஷோஸில் எல்லா வயதானவர்களையும் நாங்கள் வந்து அட்டெண்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு தகுந்த மாதிரி சேஃப்டியில் கேம்ஸை நாங்கள் வந்து டிசைன் பண்ணுறோம். அந்த மாதிரி நல்ல ஃபன்னாக காமெடியாக இருக்கிற மாதிரி நிறைய நான் ஒரு ஹாப்பினஸாக வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரி 3 to 7 அந்த 4 மணி நேரத்தில் நிறைய விதமான ஃபன் கேம் ஷோஸ் எங்களுடைய பிளேஸில் நாங்கள் வந்து அதை பண்ண போகிறோம். அடுத்ததாக 7 to 11 இந்த 7 to 11 வந்து பார்த்தீங்கன்னா we have a வெரைட்டி என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம். முதல் முறையாக நாங்கள் வந்து சென்னையில் நிறைய ஈவெண்ட்ஸில் நாங்கள் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட் கொண்டு வந்து ரஷ்யன் டான்சர்ஸ் இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்திருக்கோம். பட் இந்த 46 நாட்களில் நாங்கள் மேஜராக நிறைய இன்டர்நேஷனல் டான்சர்ஸும் அது மாதிரி நம்ம சென்னையில் இருக்கிற டான்சர்ஸு அது மாதிரி நிறைய பேர் புதுசாக என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றவங்களை தேடி, ஏன்னா இந்த நேஷனல் மல்டி டேலண்ட்ஸ் நான் உள்ளே போகிறப்போ அதுக்குள்ளே நிறைய வந்து பொன்னேரியில் நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 800 பேர்கிட்ட வந்தாங்க. ஒரு பொண்ணு அழகாக சாக்கில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தா. அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு பொண்ணு அவ்வளோ அழகாக சிலம்பம் சுற்றினா. ஸோ இந்த மாதிரி திறமை உள்ளவங்களுக்கு இது இன்னும் என்கரேஜிங்காக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஈவெண்ட்லேயும் அவங்கள பர்ஃபார்மன்ஸ் நான் உள்ளே கொண்டு வரலான்னு இருக்கேன். இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட்ன்றது என்னுடைய ப்ரோக்ராமோட குவாலிட்டியை காட்டுறதுக்காகவும் என்னுடைய இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற ஒரு மனசில் இருக்கிற அந்த ஆசைக்காக இந்த மாதிரி பிள்ளைங்கள் நல்ல திறமை வாய்ந்த பிள்ளைகளை அவங்களுக்கான ஸ்டேஜை நான் எந்த ஒரு செலவுலாம் எல்லாம் அவங்களுக்கு தேவையானது செஞ்சு அந்த ஸ்டேஜை அவங்கள நான் வெளியே வந்து எக்ஸிபிட் பண்ணுன்றதுக்காக அந்த ஈவெண்ட்டு ஒரு 2 கலந்துருக்கும். ஒரு இன்டர்நேஷனல் ஈவெண்ட்டு, ஒரு ப்ரொஃபஷனல் ஈவெண்ட்டு, அது கூட சேர்ந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக வர்றவங்களுடைய அவங்களோட திறமையை வெளியே காட்டுறதுக்கான மேடையாக என்னுடைய அந்த ஈவெண்ட்டோட மேடை இருக்க போகிறது. ஸோ 7 மணி முதல் 11 மணி வரை என்டர்டைன்மெண்ட். டோட்டலாக இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மார்னிங் 6 o'clock அது வந்து ஈவினிங் வரைக்கும் நைட் 11 o'clock வரைக்கும் போகுது. அப்போ நான் 10லேருந்து 2 சொல்லிட்டேன். அப்போ 6லேருந்து ஒரு கேப் இருக்குமே 6 to 10 அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு பிட் ஸ்டாப்னு சொல்லி நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா வெயில் காலம் இருக்கிறதுனால இப்போ ஈசிஆரோட எங்களோட பாயிண்ட் எங்கே இருக்குன்னா கரெக்டாக சோழிங்கநல்லூர் ஜங்ஷன். அந்த ஜங்ஷன்லேருந்து டுவோர்ட்ஸ் ஈசிஆரில் டுவோர்ட்ஸ் மகாபலிபுரத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 400 மீட்டரில் புதிதாக ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படின்ற பேரில் ஒருத்தர் பர்மனெண்ட்டாக இந்த ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட், கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி அவர் ஒரு பெரிய கான்செப்ட் பண்ணியிருக்காரு. அவர் பேர் மிஸ்டர் சிவருத்ரன். அவர் வந்து அந்த இடத்துல வந்து அவரோட ஃப்ரெஞ்சு ஸ்டைலில் ஒரு இந்த மாதிரி கான்செப்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கும் சாதாரணமாக இருக்கிற விஷயத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா ஃபுட் ஸ்ட்ரீட்லையும் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபுட்டு வந்து 90%ம் 10% வந்து அவங்களுக்கு கவனம் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் ஒரு கேமிங் ஜோன் வச்சிருப்பாங்க. பட் இந்த பார்க்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 80% to 70% கேம்ஸ் மோர் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஃபுட்டு வந்து எல்லா விதமான ஃபுட்டும் இருக்கும். அந்த 30% மிகப்பெரிய ஃபுட் கோர்ட்டாக தான் இருக்கும். பட் மோர் ஓவர் 70% ஆன் என்டர்டைன்மெண்ட் பார்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டாக கண்டிப்பாக சென்னையில் இருக்கும். மக்கள் அதை கண்டிப்பாக விரும்புவாங்க. விஜிபி பக்கத்தில் நாங்கள் இருக்கோம். 1 கிலோமீட்டர் விஜிபிக்கு எங்களுக்கு உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ அப்படி விஜிபி பக்கத்தில் இருக்கிறனால எங்களுக்கு இன்னும் ரீச்சபிளாக இருக்கும். இப்போ இந்த 46 டேஸில் நடக்க போகிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிளான மக்களுக்கு அதோடைய பர்மனெண்ட் எப்படி வரப்போகுதுன்றதுக்கான ஒரு சாம்பிளாக தான் இப்போ நாங்கள் அது வந்து கொடுக்குறோம். ஏன்னா இப்போ டைம் ரொம்ப குறைவாக இருந்ததுனால நாங்கள் அர்ஜென்ட்டில் செட்டிங் பண்ணி எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். பட் அது பர்மனெண்ட்ன்றப்போ அதோடைய விஷயங்கள் நிறையவே வித்தியாசமாக இருக்கும். ஸோ மார்னிங் இந்த பிட் ஸ்டாப் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹைவேல போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் பாயிண்ட் ஒன்று கொடுக்கலாம் ஸ்டார்டிங்கில் அப்படின்றதுக்காக நான் முதல்ல வந்து என்ன எங்களுடைய என்ட்ரன்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிட் ஸ்டாப்னு இடம் பண்ணுறோம். அங்கே வந்து இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லாம் இளநீர் கடை, அதுக்கு அடுத்தது பனை மரத்துலேருந்து நுங்கு, பதநீர், அதுக்கு அடுத்தது வந்து கரும்பு ஜூஸு,
அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோர் கடை, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவ், கொஞ்சம் ஹை கிளாஸ் மக்களும் விரும்பி இருக்கிற மாதிரி. என்னதான் வந்து பீச்சில் போய் பலூன் சுடணும்னு ஒரு பணக்காரங்க ஆசை இருந்தாலும் போய் சுட முடியாது, என்னடா நினைப்பாங்கன்னு அவருக்கு ஒரு இது இருக்கும். அவர் தீம் பார்க்கில் வந்து சுட்டா கம்ஃபர்டபுளாக சுடுவார். ஸோ அவர் அந்த ஏழை பணக்கார வித்தியாசம் அப்படியே தானே இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு எங்களோட கேம்ஸில் அதெல்லாம் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் குழந்தைங்க, 6 வயசு 60 வயசு ஆண் பெண் எல்லாரும் நாங்கள் குழந்தைகளாக தான் பார்ப்போம். அவங்களை என்டர்டெயின் பண்ணுறது மட்டும் தான் எங்களோட எய்ம். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க இங்கே கொஞ்சம் ராயலாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஜிகிர் தண்டா, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ், இந்த மாதிரி அதில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கான ஸ்டால் அங்கே ஒதுக்கி நீங்கள் வந்துட்டு அங்கே கார் அப்படியே பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் டூ வீலர் வந்து அங்கே ரெஃப்ரெஷ்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே போகலாம். இல்லை உள்ளே வந்து நீங்கள் பார்க்குறதாங்க பார்க்கலாம். ஸோ ஹைவேக்கு போகிறவங்களுக்கு ஈஸியாக இல்லை, அது ஒரு ரெஃப்ரெஷிங் பாயிண்ட்டாக இருக்க போது அதற்கு நாங்கள் வச்சிருக்க பேர் FVFS பிட் ஸ்டாப் அப்படின்ற பேர் வச்சிருக்கோம். இதுதான் மார்னிங் 6 மணிலேருந்து ஆரம்பிச்சிடும். ஸோ அது இளநீர் குடிக்கணும் அப்படின்றவங்கள 7 மணி வந்து குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மார்னிங்கில் இது ஸ்டார்ட் ஆகுது. இதுலேருந்து கண்டினியூஸாக 6 மணி முதல் நைட்டு 11-12 மணி வரைக்கும் கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் வந்து கொடுப்போம். அப்பப்போ அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இப்போ இந்த ஈவெண்ட்டை பற்றினது பார்த்து பார்த்தீங்கன்னா ஹாரர் ஹவுஸு, ஸ்னோ வேர்ல்டு, ஸ்னோ ஷோ, இதெல்லாம் காமனான விஷயம். இதெல்லாம் எல்லாத்தையும் எதிர்பார்க்குறாங்க. ஒரு படத்தில் பாட்டு சண்டை மாதிரி இப்போ வர எல்லா எக்ஸ்போலையும் இதெல்லாம் வேணும்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எங்களுடைய தரம் வித்தியாசமாக இருக்கும். பொதுவாக ஒரு ஸ்னோ ஷோ அப்படின்னு பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்னோ ஷோவில் வந்துட்டு ஐஸ் கிரஷர் மிஷின் வச்சு ஐஸை உள்ளே போட்டு அதை அடித்து தெறிக்க விடுவாங்க. அதனால நிறைய பேருக்கு தலையில் காயங்கள், அடிபடுறது, நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ அதை என்னோட இதை நான் தவிர்த்திருக்கேன். எந்த விதமான குழந்தைங்களுக்கோ இல்லை பெண்களுக்கோ இல்லை யாருக்குமே ஒரு சின்ன அடி கூட பற்றக்கூடாதுன்றது நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன். அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்னோ ஒரு இம்போர்ட்டட் ஸ்னோ மிஷினில் அது ஒரு நான் டாக்ஸிக் இல்லாத ஆயில் யூஸ் பண்ணி அழகாக வந்து ஸ்னோவை ஃபார்ம் பண்ணுறேன். உள்ள நல்ல கோல்டு எஃபெக்ட், அதுக்கப்புறம் பிள்ளைங்க நல்லா குதிச்சு விளையாடுறதுக்காக அந்த ஐஸ் வீல் வரணுன்றதுக்காக நிறைய தெர்மாக்கோல் அந்த குட்டி குட்டி பால்ஸ் வச்சு அவங்களை விளையாட வைக்கிறதுக்காக நாங்கள் செட் பண்ணுறோம். இதில் யாருக்கும் எந்த ஆபத்தும் இருக்காது. அழகாக வந்து அந்த ஸ்னோவை அவங்க வந்து ஸ்னோ ஃபீல் பண்ணலாம். ஐஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்துடைய தீமை அங்கே பண்ணணுன்றதுக்காக அதை பண்ணுறோம். அடுத்தது ஹாரர் ஹவுஸு, அரண்மனை 4 இப்போ ரிலீஸ் ஆகி நல்லா இப்போ இதாக போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு ப்ரொமோஷனாக எங்களால் முடிஞ்ச செஞ்சு கொடுப்போமே அப்படின்ற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு பொது இல்லை. அதனால் அரண்மனை ஹாரர் ஹவுஸ்னு வச்சிருக்கேன். அது சுந்தர் சார்கிட்ட பர்மிஷன் கேட்டப்போ கொடுத்தாருன்னா அரண்மனை 4க்கு ஒரு ப்ரொமோவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அரண்மனைன்ற பேரில் நான் ஒரு ஹாரர் ஷோ பண்ண போகிறேன், அவ்வளோதான், தட்ஸ் இட். ஸோ அதுக்கப்புறம் டார்க் டு லைட்னு ஒரு ஷோ பண்ணுறேன். இதுக்குள்ள அது என்னன்னு கேட்டால் இருட்டிலேருந்து ஒரு வெளிச்சத்துக்கு வாழ்க்கை எப்படி வரணும் அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிள் மாதிரி. அது இப்போ உள்ளே போகிறப்ப இருட்டில் போவாங்க, வெளியே வரப்ப பல லட்சம் லைட்டை பார்த்துட்டு வெளியே வருவாங்க. அதில் லைட்டிங்கில் நிறைய இருக்குது. ஃபோட்டோ லைட்டிங் இருக்குது, லேசர் லைட்டிங், யூவி லைட்டிங்கு, ஃப்ளாஷ் லைட்டிங்கு. ஸோ அது மாதிரி நிறைய லைட்டிங்ஸை பேஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு அதை பற்றின ஒரு நாலேஜ் கொடுக்கலாம், லைட்ஸில் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு. ஸோ ஒரு 8 பக்கம் லைட்டை வச்சுட்டு இந்த பக்கம் லைட்டு கொடுத்தா இது இங்கே பக்கம் பிரைட்டாகவும் இந்த பக்கம் டார்க்காகவும் தெரியும். ஸோ ஃபோட்டோ லைட்டிங்கிறது அது. பின்னாடி லைட் கொடுத்தா பேக் லைட்டு, ஃப்ரண்ட் லைட்டு, அந்த மாதிரி லைட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஷோவில் இருக்கும். அது ஒரு எக்ஸ்ட்ரா ஷோஸ். இதெல்லாத்தை விட எங்களோட மெயினான இடம் என்ன பார்த்தீங்கன்னா கீழே எங்களோட ப்ரெமிசஸ் ஃபுல்லாக எங்களுக்கு வந்து ஃபுட் கோர்ட் வைக்கிறோம். அதுக்கு மேலே எங்களுக்கு வந்து உட்கார ஒரு கேலரி மாதிரி வைக்கிறோம். அந்த கேலரியில் இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு சில விஷயம் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒரு ஹோட்டலுக்கு போனால் ஒருத்தர் முஸ்லீம் ஹோட்டலோ இல்லை ஒரு கிறிஸ்டின் ஹோட்டலோ இல்லைனா ஹிந்து ஹோட்டலோ யாரோ எந்த இது இருந்தாலும் அவங்க ஒரு தீம் வைக்கிறாங்க. நம்ம மதுரை ஸ்டைலில் ஒரு ரெஸ்டாரண்ட்டு, உள்ள சைக்கிள் வைக்கிறது, ஜிகிர் தண்டா மாதிரி வண்டி வைக்கிறது. முகல் ஹோட்டல் போனீங்கன்னா முஸ்லீம் அவங்களோட ஸ்டைலில் அவங்க ஒரு திண்டு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதில் வந்து நம்ம தமிழ் மன்னர்களுடைய ஒரு ராஜா உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தமிழ் மன்னர்கள் ஸ்டைலில் ஒரு டைனிங் ஒரு பிளேஸ் மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து அப்படின்ற முகல் ராஜாக்கள் எப்படி அந்த டைனிங் இருப்பாங்களோ அதுக்கு ஒரு தனி போர்ஷன். இந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து பேமெண்ட் இருக்கும். அது வந்து ஏன்னா பிரைவசியான ஜோன் அது சொல்லப்படுகிறது. அது வந்து ஃபேமிலியில் வரவங்க அதுக்கான பேமெண்ட்டை கொடுத்துட்டு அவங்க அந்த ஜோனுக்குள்ளே போய் உட்காந்து அவங்க நிம்மதியாக சாப்பிடலாம். ஏன்னா கீழே ஃபுல்லாக க்ரௌடாக இருந்தாலும் இந்த மாதிரி பிரைவசி ஜோனில் அவங்க போய் உட்காரலாம். ஸோ இது வந்து 2 விதமான இந்த ராஜாவோட கான்செப்ட் இருக்குது. அப்புறம் விவேபிகேன்னு சொல்லி ஒரு ஐட்டத்தில் வந்து ஃப்ரெஷ் கார்டன் அப்படின்ற பேரில் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த ஃப்ரெஷ் கார்டன் வந்து ஃபுல் ஆஃப் க்ரீனரி, க்ரீன் லைட்டிங்ஸ், ஒரு ஆம்பியன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது யூத் யங்ஸ்டர்ஸ்க்காக ப்ளூ அப்படின்ற ஒரு தீம் எடுக்கிறோம். ஸோ அந்த ப்ளூன்றது வந்து எல்லாமே ப்ளூ கலரில் அந்த இடத்துல வந்து அந்த எஃபெக்டிவ்ல யூவி லைட்டிங்ஸில் ஒரு கான்செப்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நாங்கள் ஓப்பனிங் அடுத்த உங்களுடைய ரியல் வெனியூ மீட்டிங் அப்போது நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு அதை பற்றின என்ன குறைகள் இருந்தாலும் தயவுசெய்து வந்து எங்ககிட்ட தனியாக கூப்பிட்டு கையை பிடிச்சி சொல்லிடுங்க. ஏதாவது நல்லதாக இருந்தால் மட்டும் மக்களுக்கு சொல்லுங்கள், தப்பாக இருந்தால் எங்கிட்ட சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஸோ நல்லது ஏதாவது இருந்தால் மக்கள்கிட்ட சொல்லுங்கள், உண்மையாக சொல்லுங்கள். நான் எதுவும் எக்ஸாகரேஷனோ எதுவுமே நான் கேட்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எது செஞ்சாலும் என்னோட மனசு திருப்திக்கு செய்வேன். அப்படியே அது நல்லா வரும், அது மக்களுக்கு பிடிக்கும். அப்படி தான் இத்தனை வருஷம் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் என்னோட குவாலிட்டியை நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன்.
அதே மாதிரி நீங்கள் உங்களோட சப்போர்ட் எல்லாம் எனக்கு கண்டிப்பாக கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எந்த தப்பு இருந்தால் தயவுசெய்து எங்கிட்ட நேராக சொல்லிடுங்க. தயவுசெய்து பப்ளிக்காக போட்டு பேர் மட்டும் மாட்டி விட்டுறாதீங்க. அது ஒரு சின்ன ரெக்வஸ்ட் உங்ககிட்ட. ஓகேவா? கண்டிப்பாக. ஸோ இப்போ இவர் வந்து மிஸ்டர் பாலா, என்னோட டீம் ஒர்க் மார்க்கெட்டர்ஸ்ன்ற கம்பெனியுடைய ப்ரொப்ரைட்டர். ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா இதோடைய மார்க்கெட்டிங் இது அவர் பார்த்துக்கிறாரு. இதில் ஒரு ஈவெண்ட் கம்பெனி இருக்குது, அது வந்து டார்கெட் என்டர்டைன்மெண்ட்ஸ்ன்ற பேரில் ஒரு ஈவெண்ட் கம்பெனி. அவங்க வந்து ஈவெண்ட் பண்ணுறாங்க. அது ஒன்றும் இல்லை, என் டாக்டர் தான். பட் அவங்க இப்போ தான் ட்ரைனிங் ஆகிட்டு இருக்காங்க. அதனால அப்பாவோட கைடன்ஸில் ஷீ இஸ் கெட்டிங் ட்ரெயின்ட். ஸோ அது ஒரு கம்பெனி. அதுக்கு அடுத்தது வந்து இந்த கான்டெஸ்ட் நடத்த போகிறது வந்து நாங்கள் வச்சிருக்க கம்பெனி பேர் வந்து அக்னி கலை சிறகுகள்னு வச்சுருக்கோம். அது அப்துல் கலாம் ஐயாவுடைய ஞாபகார்த்தமாக பப்ளிக்கு போகணுன்றதுக்காக அது வந்து அது மாதிரி வச்சுருக்கோம். ஸோ ஏகேசி இன் வழங்கும் நேஷனல் மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட்னு இருக்குது. ஸோ அதனால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இவரோட கம்பெனி பற்றி அவர் இந்த ப்ராடக்ட் அவர் வந்து மார்க்கெட் அவர் பண்ணுறாரு ஃபீல்டுக்கு. ஸோ அதை பற்றி அவர் சொல்லிடுவார். என்னென்ன ஸ்டால்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். வணக்கம் சார். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டோட ஈவெண்ட்டில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 to 50 ஸ்டால்ஸ் வந்து நம்ம ப்ரெஃபர் பண்ணுறோம். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவாக வந்துட்டு எல்லா பிராண்ட்ஸுமே நம்ம ப்ரெஃபர் பண்ணுறோம். அண்ட் அது இல்லாமல் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எங்கள் ஸ்டால்ஸ் வந்து ப்ரெஃபர் பண்ணுறோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பீப்புளும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லொக்கேஷன்ஸ் ட்ராவல் பண்ணி அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றது இல்லை. ஸோ இங்கே எல்லா ஆப்ஷன்ஸுமே அவங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா எல்லாமே அங்கேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் ஒரு ஃபேமிலியாக வராங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரிஃபரபுளாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ உங்களோட வென்யூ மீட்டிங் நீங்கள் வரும்போது இன்னும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இதுக்கான அவுட்புட்டை நான் சொல்கிறத விட அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது வில் கெட் த ப்ராப்பரான ஒரு கிளியரன்ஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அப்படின்றது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து 12th அன்னைக்கு வந்து தான் சண்டேக்கு தான் நாங்கள் இப்போ டார்கெட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு வந்து ஒர்க்கு நாங்கள் ஃபுல் ஃப்ளெஷ்டாக போனால் கூட எங்களோட திருப்தின்றது சண்டேலேருந்து ஆரம்பிக்கும்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பற்றி சொல்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ரைடே வந்து நாளைக்கு அதை நாங்கள் லான்ச் பண்ணுறதாக இருந்தாலும் பட் நாளுக்காக நாங்கள் வந்து 12th தான் சண்டே தான் எங்களோட மெயினான டார்கெட் டே. ஸோ அன்றைக்கி தான் ஏன்னா இப்போ ஒர்க்கிங் இருக்கிறவங்களால வர முடியாது ஃப்ரைடே சாட்டர்டே. ஸோ சண்டே மக்கள் கண்டிப்பாக வந்து இதுக்கு வருவாங்க. ஸோ அதனால் அந்த சண்டே டார்கெட்டுக்கு தான் நாங்கள் மெயின் பண்ணி இப்போ டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நாளைக்கு ஓப்பனிங்கிறது ஒரு இதுவாக கொடுத்தா கூட ஞாயிற்றுக்கிழமை முதல் முழுவீச்சாக இருக்கும் என்பதை நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து மக்கள்கிட்ட சொல்லணும். நாங்கள் சொன்ன உடனே அவங்க வந்து ஏமாந்துடக்கூடாதுன்றதும் எங்கள் மைண்டில் இருக்குது. ஸோ அதனால் வில் பி ஃபுல்லி ரெடி பை சண்டே ஆன்வர்ட்ஸ் ஆன் ஃபீல்டுன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து முக்கியமான இதில் இந்த செஷனோட லாஸ்ட் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது. என்னென்னா நாங்கள் வந்து தேனி கேன்சர் இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒருத்தவங்களோட நாங்கள் டைப் ஆகிருக்கோம். அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா விமனுக்கான கேன்சர் அவேர்னஸ் அதுக்கான வந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி அவங்க வந்து எல்லா ஊர்லேயும் போய் அந்த அவேர்னஸை வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து பெண்களுக்காக நாங்கள் அதையும் அந்த அவங்களுடைய அவேர்னஸ் ஒரு ப்ரோக்ராம் ஒரு 4-5 ப்ரோக்ராம் இந்த 46 நாட்களுக்குள்ளே நடக்கும். அதுக்கப்புறம் 2 பிளட் கேம்பெயின்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக அது ஏதாவது மக்களுக்கு அது பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கறை நாங்கள் போயிருக்கிற முதல்ல இந்த பெரிய அந்த அக்கறை இருக்குல்ல ஒரு இலவச மருத்துவம் எங்கள் அம்மா டாக்டர் சீஸ் ரிட்டையர்டு 75 வயசு. அதனால் அவங்கள வந்து அங்கே உட்காந்து இலவசமாக மக்களுக்கு வந்து வைத்தியம் பார்க்கணும். நாங்கள் ஒரு கிளினிக் இப்போ போடலான்னு எனக்கு ஒரு இது இருக்குது. ஸோ அதுவும் நான் ஓப்பனிங் அப்போ சொல்கிறேன். அது நடந்ததுக்கப்புறம் அதை பற்றி பேசிக்கலாம். இப்போ ஜஸ்ட் எங்களுக்கு ஒரு இதை மட்டும் சொல்கிறேன். ஸோ சோஷியலாக எங்களால் என்ன முடியுமோ மக்களுக்கு என்ன எங்களால் நல்லது செய்ய முடியுமோ மக்களுக்கு நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம். உங்களோட எல்லாரோட ஆதரவு கண்டிப்பாக இருக்கணும். ப்ளீஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஷோவை எங்களுக்கு ஒரு கிராண்ட் சக்ஸஸாக பண்ணி கொடுங்க. உண்மையை எழுதுங்க. நான் ஒன்றும் உங்களுக்கு எந்த எக்ஸாக்ஷனும் எனக்கு வேண்டாம். உண்மையை எழுதுங்க. ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் எதாவது என்ன கேளுங்க, நான் அது பதில் சொல்கிறேன். ஆமாம் ஆமாம் இல்லைங்க, நான் எப்போவுமே என்னன்னா நான் அப்போ அந்த டைம் எனக்கு இல்லவே இல்லை. நான் வந்து ஊட்டியில் நான் வந்து வந்தேன். இல்லை அது இப்போ இல்லை. நீ இப்போ இந்த எலெக்ஷன் இந்த டைமில் கிடைக்கல. இப்போ இந்த டைம் நானும் ரெண்டு கிங்ஸ்ல 2 பேரும் சேர்ந்து தானே பிளானே பண்ணோம். அவர் வந்து ஆக்சுவலி அவர் வந்து ஷோ ஆர்கனைசர், நான் வந்து உள்ளுக்குள்ள பேக் அண்ட் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதனால் இந்த வாட்டி இந்த கான்செப்டை நான் ரெடின் கூட சேர்ந்து செய்யறதாக தான் முதலாக இருந்தது. அப்படி தான் நாங்கள் பேசிகிட்டே இருக்கோமே. பட் இப்போ என்ன ஆச்சுன்னா டெண்டரில் ஒரு சின்ன இஷ்யூஸ் வந்தது, லேட் ஆச்சு. அப்போ சீசன் போச்சுன்னா அங்கே வந்து இப்போ இந்த இடம் வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் ரெடியாக இருக்குது, ஸ்ட்ரக்சர் ரெடியாக இருக்குது. இப்போ அங்கே நான் போடணும்னா குறைஞ்சது 20 நாள் முன்னாடி நான் வேலை ஆரம்பிக்கணும். 20 நாள் முன்னாடி நான் வேலை ஆரம்பித்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நாங்கள் வந்து செட் பண்ணி ஷெட்டு போட்டு பிளாட்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப டைம் ஆகிடும்.
அதனால தான் எங்களால் வந்துட்டு இந்த வாட்டி முடியல. ஸோ ரெடி என்ன சொல்லிட்டாருன்னா ஜூலையில் நம்ம பண்ணலாம் விக்ராந்த், நான் இப்போ இந்த லிட்டில் ஃபோக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் அது பண்ணியிருக்காரு. பட் எனக்கு அதை விட மனசு இல்லை, சரி எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது அந்த இடத்தோட ஓனர் மிஸ்டர் சிவருத்ரன் வந்து எனக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்ததுனால இது அமைஞ்சது. அதை கவலைப்படுத்து சரி. அப்போ கரெக்டு சார், நீங்க நான் சொல்றது அப்ப விஜிபி லெவலுக்கு அப்படி சொன்னீங்கன்னா அப்ப எம்ஜிஎம் எப்படி பிழைக்கிறது, அப்புறம் மகாபலிபுரம் என்ன வருது, பாண்டிச்சேரி என்ன வருது? ஆஹா, அப்படிலாம் இல்லை சார். சார் என்னோட கான்செப்ட் ஒரே விஷயம் தான் சார். நான் எங்க போய் உட்காந்தாலும் சரி, ஒரு சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு சென்டோசா ஐலாண்டுக்குள்ள ஒரு தீவுல ஒரு விஷயத்தை செஞ்சு ஒரு அமெரிக்கா நாங்க வர வைக்க முடியும்னா, நான் வந்து இங்க ஈசிஆர்ல ஒரு விஷயத்தை செஞ்சு இங்க இருக்க சுத்தி இருக்க 30 கிலோமீட்டர் வர வைக்க முடியாதா? வரவேற்க முடியும் சார். அந்த கான்ஃபிடன்ஸ் 100% இருக்கு. தரம் நல்லா இருந்தா, நம்ம செய்யற வேலை நல்லா இருந்தா, மக்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா, நான் கொடுக்குற ஃபுட்டு நான் பர்ஃபெக்டா சமைப்பேன், எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த ஃபுட் எல்லாம் நீங்க வந்து சாப்பிட்ட அப்புறம் உங்களுடைய அந்த ரிலீஸ்ல உங்க எல்லாருக்கும் என்னோட விருந்து, அதில் மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம் நான் சமைச்சு உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் சாப்பிட்டு இதே தான் 2008 இறைவனோட ஈவெண்ட்டில் நான் பண்ணேன். அன்னைக்கு வந்து ப்ரெஸ்ஸில் அத்தனை பேரும் அது சாப்பிட்டதுக்கு அவ்வளோ வாழ்த்து எனக்கு எழுதினாங்க. அன்னிட்டு அப்போ அவ்வளோ பெரிய எனக்கு ரீச் கிடைச்சது. அன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இல்லை, வெறும் 12-14 ரிப்போர்ட்டர்ஸ் தான் வந்திருந்தாங்க. 14 பேரும் ஒரு மிஸ்டேக் கூட சொல்லலை. அவர் தீவுத்தொடர் வரலாறு என் ரெக்கார்டை இன்னி வரைக்கும் யாரும் பிரேக்கும் பண்ணல. சொன்னதுக்கு மேலே 2.5 லட்சம் பேர் 2008 அந்த உணவு திருவிழாவுக்கு வந்தாங்க. ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் ஆகலை கவர்மெண்டோட எக்ஸ்பென்ஸ்ல. சொன்னதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி திறந்த ஒரே எக்ஸ்போ இன்னி வரைக்கும் என்னுடைய அந்த உணவு திருவிழா, நான் பண்ணது உணவு திருவிழா. அது மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ் அதில் இருக்கு. எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்தேன். கடைசி நாள் வந்து ஜிஎம் வந்து எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. வான வேடிக்கையோட அந்த ஈவெண்ட்டை முடிச்சேன். அதே மாதிரி இந்த ஈவெண்ட்லையும் 100% நான் என்னுடைய ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுவேன். அந்த சக்ஸஸ் பார்ட்டியும் உங்களுக்கு கண்டிப்பாக கூப்பிடுவேன். ஸ்நாக்ஸ் இருக்கும் சார். சார் சார் சொல்லிடுறேன். சார் அங்க வந்து வெளியில வாங்குற 10 ரூபாய் பிஸ்கெட் உள்ள 30 ரூபாய் சொல்றாங்க சார். நான் ஏன் சார் அங்க போயிட்டு வாங்கி சாப்பிடணும்ன்றாங்க. கரெக்ட். அதுல வந்து நீங்க எம்ஆர்பி ரேட் போடுவீங்களா? எம்ஆர்பி ரேட் நாங்க போட மாட்டோம். அது இல்லாம நான் ஒரு ஸ்டால் கவுண்டருக்கும் எங்களோட பிரைசிங் கண்ட்ரோல் நாங்க வச்சிருக்கோம். அந்த பிரைசிங் கண்ட்ரோல் தானே போக மாட்டாங்க. அது இல்லாம நீங்க ஹோட்டல்ல சராசரியான நீங்க ஹோட்டல்ல சாப்பிடுற எல்லாத்தையும் விட ஒரு அப்பளம் 60 ரூபாய் சார், பெரிய அப்பளம் சார். சரிங்களா? வெளியில நாம சார் நீங்க இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா நான் ஒரு பதில் சொல்றேன். ஏன்னா நீங்க அப்படி சொல்றீங்களே, நீங்க சாதாரண அப்பளம் வருஷப்புல வாங்குறீங்க, 60 ரூபாய் அப்பளம் ஒரு மாசம் தானே வாங்குறீங்க. அப்ப அந்த குடும்பம் பிழைக்கணுமே. ஆமா, அது நீங்க கரெக்ட். அது வருஷத்துக்கு ஒரு தானே. ஆமா கரெக்ட். கண்டிப்பா. அதுல இருந்து எப்படி மாறப்படுவோம்னா, முதல்ல எங்களோட இதுல நிறைய புதுமையான விஷயங்கள் இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, ஹோட்டல் ரேட்ஸை விட கிட்டத்தட்ட 40% குறைச்சது பிரைசிங் கொண்டு வரணும்னு நான் பண்றேன் ஃபுட்டோட விஷயத்துல. அதே மாதிரி ஹைஜீனிக், குவாலிட்டி எல்லாத்துலேயும் எங்களுடைய தரம் வந்து அங்கே உங்களுக்கு நீங்கள் பார்க்குறப்போ நீங்களே போட்டு எனக்கு அதுக்கான ரிப்ளை நீங்களே சொல்லுங்கள். ஸோ ஃபுட்டை வந்து நான் டார்கெட் பண்ணுறது ஆம்பியன்ஸு, செட்டிங்கு, என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சொன்னேன், எல்லாருக்குமான இடமாக தான் அது இருக்கணும். ஸோ அதனால் ப்ரைஸிங் எல்லாம் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி தான் எல்லாமே வைக்கிறோம். அதை நீங்கள் பார்த்துட்டு ஒரு ஹோட்டலில் நீங்கள் 200 ரூபாய்க்கு வாங்குற பிரியாணி அங்கே நான் 140 ரூபாய்க்கு தான் கொடுக்க போகிறேன். அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி விஷயம் நான் வந்து காஸ்ட்டை வந்து எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு தான் ஸ்டாலில் வந்து நாங்கள் வந்து போடுவோம். ஸோ அதனால் 100% எக்கனாமிக்கலாக இல்லை, ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸஸ் தான் இருக்கணும். அதுக்காக மட்டமான ஒரு குவாலிட்டியான பொருளை நம்ம கொடுக்க முடியாது. நெய் ஊற்றினா அதுக்கான விலையை நான் போட்டு தான் ஆகணும், எண்ணெய் ஊற்றுறதுக்கான விலையை நான் போட்டு தான் ஆகணும். ஸோ அதனால் தரமும் இருக்கும், அதே இடத்துல வந்து அதுக்கான நியாயமான விலையும் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அது அதிகமான விலைகள் இருக்காது. அதே மாதிரி கேம்ஸுமே வந்து 20 ரூபாய்க்குலாம் கேம் கொடுக்குறோம். இன்னைக்கெல்லாம் ஒரு மாலுக்கு போனால் 70 ரூபா 80 ரூபான்னு ஒரு டிக்கெட்டில் வாங்குறாங்க. ஏன்னா அதுவும் தப்பு இல்லை, ஏன்னா அவ்வளோ பெரிய இடத்துல அவங்க ரெண்டில் காஸ்ட்டு. நாங்கள் 20 ரூபீஸ்க்குலாம் கேம் கொடுக்க போகிறோம். ஒரு பேக் ஒரு 5-6 கேம் விளையாடுற மாதிரி நாங்கள் எல்லாமே பிளான் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ உங்கள் வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஷார்ட் வெர்ஷன். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த சம்மருக்கு நீங்கள் எங்கே போகணும், எங்கே புதுசாக போகணும், புதுசாக ஏதாவது சாப்பிடணும், புதுசாக ஏதாவது விளையாடணும்னா அதுக்கான சரியான இடம் எங்களுடைய பிளேஸ். FEFSோட சேர்ந்து பிஸ்னஸ் எக்ஸ்பர்ட்ஸ் 2 கம்பெனியும் இணைந்து நடத்தும் சம்மர் கார்னிவல் 3-in-1 மெகா ஷோ சம்மர் கார்னிவல் 2024 அப்படின்ற டைட்டில். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து இது ஒரு 3 டிஃப்ரெண்ட்டான ஈவெண்ட்டு. ஒன்று வந்து கான்டெஸ்ட் பேஸ்டு, ஒன்று வந்து கேம்ஸ் பேஸ்டு, அண்ட் அது வந்து ஃபுட்டு பேஸ்டு. ஸோ இது 3ம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டாக உங்களுக்கு இந்த வாட்டி சென்னைக்கு வந்து
நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாரும் 100% 6 வயசு 60 வயசு எல்லாரும் இந்த ஷோவில் என்டர்டெயின் பண்ணுவீங்க. நல்ல ஃபுட்டு, தரமான ஃபுட்டு, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, அதே மாதிரி வந்து உங்கள் கண்ணுக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஆம்பியன்ஸு, அந்த மாதிரி எல்லாத்தோடையும் இந்த ஈவெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு கிராண்ட் சக்ஸஸாக நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அதை வந்து ஆதரவு கொடுத்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். நண்பர்களை நான் வந்து இன்வைட் பண்ணியிருக்கேன் இந்த ஈவெண்ட்டுக்கு. ஆதி, நிக்கி கல்ராணி, அதுக்கப்புறம் வைபவ், இந்த மாதிரி வெங்கட் பிரபு சார் மாதிரி நிறைய சினிமாவோட இருந்த நண்பர்களாக அப்பப்போ வந்து விசிட் பண்ணுவாங்க. கிராமப்புற நாட்டிய கலைஞர்கள் அப்பப்போ வருவாங்க. அது மாதிரி இதெல்லாம் அப்படி இந்த 46 நாளும் மீடியாவில் எங்கள் சைட்லேருந்து ஏதாவது வந்துக்கிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக அது நாங்கள் நிப்பாட்டவே மாட்டோம். அதே மாதிரி அடுத்தபடிய எங்களுடைய ஓப்பனிங்கு நாங்கள் எல்லாம் செட் பண்ணுற இந்த 2 நாட்களில் செல்வா சார் உங்களை மறுபடியும் கூப்பிடுவாங்க. அங்கே நாங்கள் எல்லாம் செட் பண்ணி இங்கே ஒரு ஃபுல் கண்டிஷன் வந்தோட ஒரு கிராண்ட் ஓப்பனிங் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். மேபி 1 or 2 days அதிகபட்சமாக நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு விருந்தோடு உங்கள் எல்லாருக்கும் ஃபேமிலிக்கு த்ரூ அவுட் இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் எத்தனை மாட்டி வேணால் எங்களோட ஈவெண்ட்டுக்கு வந்து போகலாம். அவங்க யாருக்கும் நான் வந்து இது பண்ண மாட்டேன். உங்களுக்கு தனியாக ப்ரெஸ்ஸுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு கார்டு நான் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் யூ கேன் கம் அண்ட் என்ஜாய் யுவர் செல்ஃப் ஆஸ் அ ஃபேமிலி ட்ரீட். அதே மாதிரி வந்து நான் இன்னொரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். யூடியூபர்ஸ் இது மாதிரி ஃபர்ஸ்ட் நியூஸ், இது மாதிரி நல்ல நியூஸ் கொடுக்குறவங்க, நல்ல ரிவ்யூஸ் வர்றவங்களுக்குலாம் நான் கேஷ் ப்ரைஸஸ் வந்து எங்களோட சக்ஸஸ் பட்டியலில் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ 2000, 3000, 5000 அப் டு மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் த பெஸ்ட் பர்சன்ஸ், பெஸ்ட் ரிவ்யூஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் கண்டிப்பாக நான் என்கரேஜ் பண்ணுவேன். ஸோ அது வந்து யங்ஸ்டர்ஸ் நான் இன்னும் அவங்களை டெவலப் பண்ணணும். ஸோ எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.